அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணு தாவேக்காவுக்கு பாராட்டு தரக்கூடிய ஒரு விஷயம், இன்னொன்னு தாவேக்காவை கழுவி ஊத்தக்கூடிய விஷயம். ரெண்டு பத்தியுமே பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திமுக தாவேக்காவை ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி சட்டப்பேரவையில டீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதிகம். சட்டப்பேரவையில எப்படி பேசணும், எப்படி பெஞ்சில் தட்டு வாங்கணும், எப்படி சபாநாயகர் கிட்ட நேரம் கேட்டு வாங்கணும், மிரட்டி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை தடுமாற விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க. உண்மையாலுமே சொல்றேன். நான் அந்த லைவ் ஃபுல்லா பார்த்ததுனால ஒவ்வொரு அமைச்சரும் செட்டியார், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, நம்ம ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய பேச்சவும் பார்த்துட்டு வந்துதான் சொல்றேன். உண்மையாலுமே திமுகவுக்கு தரமான பதிலடிய திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க தாவேக்கா. அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உதாரணமா சொல்றேன் அப்படிங்கிறதுனால இதை சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. டீப்பா இருக்கக்கூடிய விஷயம். திமுக எந்த அளவுக்கு அறநிலைத்துறையில முக்காடு போட்டிருக்கு, அந்த பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு என்னென்னலாம் வேலைகள் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இதுல தெரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரமேஷ் அவர்கள், அதாவது தாவேக்கா அரசு மேல, அறநிலைத்துறை மேல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில நாங்க பக்தர்கள் வர்றதுக்கு கார் பார்க்கிங் இதெல்லாம் ரெடி பண்ணிருந்தோம். கோயில் அறநிலைத்துறை அந்த கண்ட்ரோல்லயே கார் பார்க்கிங், மல்டி லெவல் கார் பார்க்கிங், இந்த கல்யாண மண்டபம், இந்த சமூக நீதி கூட மாதிரி கட்டுவாங்கல்ல, சோ அத மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தோம். அத தாவேக்கா அரசு வந்த உடனே அந்த உத்தரவை எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. சோ பக்தர்களை இந்த தாவேக்கா அரசு மதிக்கிறது கிடையாது, அறநிலைத்துறை மதிக்கிறது கிடையாது, அவங்களை கஷ்டப்படுத்த நினைக்குது இந்த அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசியிருந்தாங்க. சோ அதுக்கு அந்த துறையுடைய பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் பதில் கொடுக்கணும். ரமேஷ் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாங்க, ஏன் ரத்து பண்ணாங்க, என்ன காரணம் சொல்லணும்ல. சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ ரமேஷ் அவர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த பதில் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது. என்ன அப்படின்னா, நிறைய கோயில்கள் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல கோயில்கள்ல இன்னும் அடிப்படை வசதி கூட கிடையாது. அடிப்படை வசதினா என்னங்க, போறோம்னா சில கோயில்ல இரவு தங்குற மாதிரி போவோம், இல்ல வெயில் நேரத்துல நம்ம அப்படியே பல கிலோமீட்டர் நிக்கிற மாதிரி இருக்கும். கழிவறை வசதி அப்படிங்கிறது தேவைப்படும், குடிநீர் வசதி அப்படிங்கிறது தேவைப்படும்ல. சோ அது இல்லாத கோயில்கள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்கு. என்னதான் நம்ம பெரிய கோவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அந்த கோவில்ல கூட நம்ம வெயில்ல நின்று 12 மணிக்கு உச்சி வெயில்ல நின்று நம்ம போய் சாமி பார்க்கிற சூழல் தான் இருக்கு. சோ அத மாதிரி இன்னும் பல கோவில்கள் தமிழ்நாட்டுல அத மாதிரி இருந்துட்டு இருக்க இந்த சூழல்ல தான் திமுக நாங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரோம், நாங்க திருமண மண்டபங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சியில கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்யாம அத மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறது, அதுவும் கோவில் பணத்தை எடுத்து இத மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான, அதாவது கமர்ஷியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, கோயில் பணத்தை எடுத்து ஒரு திருமணத்தை கட்டி வாடகை விட்டு சம்பாதிச்சிடலாம்னு நினைக்குது. திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, கோயில் பணத்தை எடுத்து ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டி அதை வச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது. சோ அதுக்காக தான் நாங்க இந்த திட்டத்தை ரத்து பண்ணோம் அப்படின்னு ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பக்தர்களுடைய பணத்தை எடுத்து கண்டிப்பாக பக்தர்கள் காணிக்கை போடுறாங்களா, அதான கோயில் வருமானம். சோ அதை எடுத்து கண்டிப்பா பக்தர்களுடைய மேம்பாட்டுக்கும் அவங்களுடைய அடிப்படை வசதிக்கும் அவங்களுடைய தேவைக்கும் சரி செய்வோம், அதுக்காக அதை பயன்படுத்துவோம். மற்றபடி அந்த பணம் கோயிலுடைய வளர்ச்சிக்கு தான் இருக்குமே தவிர வேற எந்த கமர்ஷியலுக்காக நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரமேஷ் சொல்லிட்டு, இதுக்கு உதாரணமா சொல்றாரு, இதுக்குதான் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உதாரணமா நான் உன்னை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலை எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்த கோவிலுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, திமுக மூளை எவ்வளவு ஃப்ராடுத்தனமான மூளை அப்படிங்கறத அப்பட்டமா நீங்க இங்க புரிஞ்சுக்க முடியும். குன்னூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு 500 பேர் தாங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதிகபட்சமா 500 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த தகவல் அவங்க சொல்ல, நானா சொல்றேன். 500 பேருங்கிற தகவல் அங்க சொல்லப்பட்டது. பட் 500 பேர் வராங்க அப்படின்னா
அதிகபட்சமா அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலுடைய வருமானம் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு 1,00,000 தான் இருக்கும். 500 பேர் வந்தாங்கன்னா 1,00,000 தானே இருக்கும். ஸோ 1,00,000 தான் இருக்கும். ஸோ அவ்வளவு வருமானம் தரக்கூடிய அந்த கோவிலுக்கு திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 10 கோடி ரூபாய் செலவுல மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறதுக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இப்ப தாவேகா அரசு ரத்து பண்ணிருக்காங்க. பட் திமுக இத கொண்டு வந்திருக்காங்க. என்னத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஏன்டா எவ்வளவோ கோயில்ல அவன் வெயில்ல நின்று லட்சக்கணக்கில் பக்தர்கள் டெய்லி போறாங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, குடிதண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எவ்வளவோ கோயில் இருக்கப்போ ஏன்டா 500 பேர் வர இந்த கோவிலுக்கு வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொட்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? எதுக்காக திமுக கொண்டு வந்திருப்பாங்க? 10 கோடி ரூபாயில நாங்க கொண்டு வரோம், இதுல 5 கோடி ரூபாய் ஆட்டையை போடுறோம், இதுல அங்க அந்த கார் பார்க்கிங்க்கு வாங்கக்கூடிய அந்த பணம் அதெல்லாம் வந்து வச்சு அங்க கட்சிக்காரன் வாழ்வான், அவன் திம்பான் அப்படிங்கிற அடிப்படையில திமுக கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த லாஜிக் படிதான் அங்கங்க திமுகவுடைய அறநிலைத்துறை அப்படிங்கிறது வேலை செஞ்சிருக்கு. 500 பேர் வர கோயிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் 10 கோடி ரூபாய் செலவுல பண்றாங்க அப்படின்னா திமுகவுடைய மனநிலைய பாத்துக்கோங்க. சோ இந்த விஷயத்தை தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு நம்ம இந்து அறநிலைத்துறையோட அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அறநிலைத்துறை கோயில்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்ல, அதை சரி செய்ய நாங்க பணத்தை செலவு செய்வோமா, கோயில் பணத்தை இல்ல இத மாதிரி கமர்ஷியலுக்கான செலவு செய்வோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. சோ உண்மையாலும் உதயநிதி முகத்துல குத்துன மாதிரி இருந்தாலுமே நம்ம சேகர் பாபு இருக்காருல்ல, அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர், அவருடைய மூக்கிலே ஒரு பஞ்சு வச்ச மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் எந்த அளவுக்கு அறநிலைத்துறையில ஆட்டையை போட்டுருக்காருன்னு தெரியும்ல. சோ இந்த விஷயத்திலே நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த 10 கோடி ரூபாய் என்னத்துக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கோயிலுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்திலே புரிஞ்சுக்க முடியும் அந்த ஆளை எவ்வளவு ஆட்டையை போட்டிருப்பாருன்னு. சோ அவர் மூக்குல ஒரு பஞ்சை வச்ச மாதிரி இருந்தது ரமேஷ் அவர்களுடைய பேச்சு. இதே மாதிரியே மின்சாரத்துறையில செந்தில் பாலாஜி கேட்ட கேள்வி, செந்தில் பாலாஜி எல்லாம் உண்மையாலுமே சிடிஆர் நிர்மல்குமார் பதிலாலேயே குத்துறது பஞ்ச் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி ஒரு பெரிய பஞ்ச கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நாம பள்ளிக்கல்வித்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் உதயநிதி வச்ச குற்றச்சாட்டுக்கு ராஜ்மோகன் அவர்களும் ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விட தாவேகா வந்து கொஞ்சம் டேட்டாவோட பதிலடி கொடுக்கிறது அப்படிங்கிறது, அதாவது திமுகவுக்கு பதிலடி கொடுக்கிறது, திமுகவோட பேச்சுக்கு பதிலடி கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப போல்டா செஞ்சிட்டு இருக்காங்க, டேட்டாவோட செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி அவங்க பேசுறது வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிய நடையில சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. சட்டப்பேரவை அந்த லைவை பார்க்கறதுக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. செந்தில் பாலாஜி பத்தி சொன்னியப்பா அப்படின்னு நீங்க கேட்க வரலாம். செந்தில் பாலாஜி வந்து தலைமறைவு அப்படின்லாம் சொன்னியே, என்னப்பா சட்டப்பேரவையில வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ஒண்ணுமே கிடையாது, செந்தில் பாலாஜி தப்பிச்சிட்டாரு, இனிமேலாம் ஜெயிலுக்கு போக மாட்டாரு அப்படிலாம் எதுவுமே நினைச்சிடாதீங்க. எந்த வழக்குல தேடப்பட்டாருன்னு சொல்லியிருந்தேன், இந்த கரூர்ல ஒரு பெண் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வந்து தாக்கப்பட்ட வழக்குல செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் தேடப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். பட் என்ன அப்படின்னா, அந்த வழக்குல அந்த சம்பவம் கரூர்ல நடந்தப்போ செந்தில் பாலாஜி கரூர்லயே இல்ல, அவர் வந்து சென்னையில இருந்தாரு. பட் இந்த சம்பவம் நடந்தது கரூர். சோ அப்போ யார் இதை செஞ்சாங்க அப்படின்னு இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் தான் ஆளுங்களை வச்சு இதை செஞ்சாரு அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ அதனால தம்பியை தலைமறைவாக்கிட்டு எங்கேயோ ஒளிய வச்சுட்டு செந்தில் பாலாஜி நான் உத்தம அப்படிங்கிற மாதிரி சட்டப்பேரவைக்கு வந்திருக்காரு. ஒருவேளை இந்த வழக்குல விசாரணை போனா செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போகும். பட் அப்படியே இல்லை அப்படின்னாலும் செந்தில் பாலாஜியை பிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வழக்கு இருக்கு அப்படின்னு என்னை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த வழக்குல நான் ஒன்னும் என்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி வந்து சட்டப்பேரவையில உக்காந்துருக்காரு. உக்காந்துருக்கட்டும், எவ்வளவு நாள் இந்த திமிரு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த வழக்குல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா எல்லா வழக்குல இருந்தும் தப்பிச்சிட முடியுமா என்ன? சோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இது தாவேகாவுடைய சட்டப்பேரவை அவங்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, விஜய் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 22. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல தாவேகா நண்பர்கள் கொண்டாடுறாங்க. அதுக்காக நேத்தி நாள் நிறைய இடங்கள்ல விழாக்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போயிட்டே இருக்கு. பட் கொண்டாடுறது தப்பு கிடையாது, அவங்க கட்சிக்காரங்க அவங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்பா இடையூறு இருக்கு அப்படின்னா, நானே இன்னைக்கு காலையில
ஃபீல் பண்ண என்ன ஏண்டா நீங்க ஏண்டா நான் டூ வீலர்ல வரவன் நான் என்னத்துக்கு மொட்டை வெயில நிக்கணும் நீங்க குடிக்கமா கட்டுங்க எது வேணாலும் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது நீங்க 100 பேர் இல்ல 1000 பேரை வேணாலும் வச்சு கட்டுங்க ஆனா அதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பண்ணும்ல சோ அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே நான் ஏன் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சம்பந்தமே இல்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நான் ரோட்ல நிக்கணும் உங்களுக்காக காவ காக்கணும் அப்படிங்கிற கோவம் எனக்கு வந்தது சோ நான் இருக்க ஏரியாவிலே இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல பல ஏரியாவில் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை தாவேக்கா நபர்கள் வந்து தாவேக்கா அரசு செய்தா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா தாவேக்கா நபர்கள் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல இவங்க தப்பா கையாளுறாங்களோ தாவேக்கா பள்ளி மாணவர்களை தப்பா கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வருது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு விஜய் அவங்களுடைய ஃபேஸ் வர மாதிரி நிற்க வச்சு அவங்கள உட்கார வச்சு பண்ணுறது இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வருது ஸோ இது வந்து தப்பான ஒரு அணுகுமுறை ஏற்கனவே தாவைக்கு அரசு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதை ஒரு ஆக்சுவலா ஒரு ஏமாத்தி வந்துட்டாங்க அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படி இருக்கப்போ இவங்க திரும்பவும் போயிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த விஜய் பாட்டு பாடுறது விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்னு டான்ஸ் ஆடுறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் பக்குவப்படலாம் அரசு நீங்க ரசிகர்களா இருந்தப்போ என்னென்னமோ பண்ணீங்க ஓகே பட் ஒரு அரசுன்னு மாறிட்டீங்க முதலமைச்சர் அப்படின்னு மாறிட்டீங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பக்குவப்படலாம் அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு பிறந்த நாள்லாம் இப்படிதான் கொண்டாடணும் இதைதான் செய்யணும் அப்படின்னு உத்தரவா போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா மாவட்ட செயலாளரே அந்த மைண்ட் செட்ல தான் தாவேக்காவுல இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ மேல இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தெல்லாம் தாவேக்காவுல சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் இதுல ஒரு உச்சபட்சமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தாவே எல்லாருக்கும் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் விஜயோட பாட்டை நம்ம வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஸ்கூல்ல கிளாஸ்ல பாடியிருப்போம் இல்ல தேசிய கீதம் பாடியிருப்போம் இல்ல வந்தே மாதரம் தேசிய பாடல் பாடியிருப்போம் இதை மாதிரிலாம் பாடியிருப்போம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆனா விஜயோடைய பாட்டு தெரியாதவங்க கூட கீழே பேப்பர் வச்சுட்டு விஜயோடைய பாட்டை பாடுறாங்க ஸோ இதை மாதிரியான செயலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது கண்டிப்பா தாவேக்காவுக்கு ஒரு செட்பேக்கா போகும் அதெல்லாம் தாவேக்கா யோசிச்சு பார்த்து சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிக்க வச்சு தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி இதை பாட வச்சதுக்கெல்லாம் உண்மையாலுமே செம்ம வெறியாகுது செம்ம காண்டாவது உங்களுக்குலாம் புத்தியே இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது